அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசிக்கு அதிபதி ஆட்சி பெற்று பலம் பொருந்தியவராக இருக்கார். பலம் பொருந்தியவராக இருக்கிறார். அங்காரகனே பலம் பொருந்தியவர். பொதுவாகவே அங்காரகன் ரொம்ப பலசாலியானவர் தான் அங்காரகனே. அவர் தன் சொந்த வீட்டில் பலம் பொருந்தியவராக இருக்கிறார். 11ஆம் இடத்தில் ராகு. 3, 6, 11 ராகு, கேது, செவ்வாய், சனி இருந்தால் ராஜயோகம். 3, 6, 11 11ஆம் இடத்தில் ராகு. 3ஆம் இடத்தில் சூரியன், புதன். சுகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சப்பட்டு சுக்கரனோடு இருக்க. குரு சுக்கரன் சேர்க்கை, பிரகஸ்பதி சேர்க்கை. நினைத்தது அனைத்தும் சிறப்பாக நடக்கும். நினைத்தது அனைத்தும் குட் மட்டும், நல்லது மட்டும் நினைங்க. அதனால் உங்களுக்கு கெட்டது நினச்சிட்டா அதுவும் சிறப்பாக நடக்கும்னா, கிரகத்துக்கு என்ன எனக்கு போய் தான் ஆசைப்பட்றானாக்கலட்டுன்னு எஸ் அப்படின்ட்டார்னா உம்பா போயிடுமே. நல்லதை நினைத்து நல்லதை அனுபவிக்க வேண்டும். மேஷராசி சிறப்பாக இருக்கும். ஆடி மாதத்தில் படிக்கிற மாணவர்கள் நன்றாக படித்து தேர்ச்சி பெற்று உயர் பதவி அடைஞ்சிடுவாங்க. உயர்கல்விக்கு போயிடுவாங்க. படிப்பு முடித்தவங்க நல்ல வேலைக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். என்ன பரிகாரம் பண்ணணும்? 12 சனி பகவான் உட்காந்துருக்கிற என்ன பண்ணணும்னா, மாதம் ஒரு செவ்வாய் லக்ஷ்மி நரசிம்மருக்கு அர்ச்சனை. மிருக பவர் கொண்ட பெருமாளை செய்ய வேண்டிய. மிருக பவர் சிம்மமாக இருக்கார். நீங்கள் பாருங்களேன், மனித உடல் சிம்ம முகம். மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லை சனிக்கிழமை போய் அவரை கும்பிடுங்க. மாதம் ஒரு சனிக்கிழமை அனுமாருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அனுமார் கோயிலுக்கு போங்க. அவரும் மிருக பவர் தான். அனுமார் முகம், மனித உடல். ஒரு வால் மட்டும் இருக்கு அவருக்கு எக்ஸ்ட்ரா. அனுமாரை போய் சேவிக்க. சனிக்கிழமை அன்னைக்கு சேவிக்கச்சு 7:30 சனி பகவானால் ஏற்படுற தீமை போய்விடும். 7:30 சனி பகவானால் தீமையா தீமை இல்லையா அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வச்சு சொல்கிறோம். பொதுவாக சொல்கிறோம். சனிக்கிழமை அனுமாரை சேவித்து கஷ்டம் வராது.